பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொகுதி பங்கீட்டில் பாஜகவின் கை ஓங்கியுள்ளதாகவும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் விமர்சனம் எழுந்துள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டை தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவித்துள்ளது. அதன்படி பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகள் தலா 101 தொகுதிகளில் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2020 பீகார் சட்டமன்ற தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளம் 115 தொகுதிகளிலும் பாஜக 110 தொகுதிகளிலும் போட்டியிட்ட நிலையில் தற்போது இரு கட்சிகளும் சம அளவிலான தொகுதிகளை பங்கிட்டுக் கொண்டுள்ளன. அது மட்டுமின்றி கடந்த தேர்தலில் நிதிஷ்குமாரே முதலமைச்சர் வேட்பாளர் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது முதலமைச்சர் வேட்பாளர் குறித்த அறிவிப்பு எதுவும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் வெளியிடப்படவில்லை. இதனால் ஐக்கிய ஜனதா தளத்தை பாஜக ஆதிக்கம் செலுத்த தொடங்கியுள்ளதாகவும் விரைவில் ஐக்கிய ஜனதா தளத்தை பாஜக அழித்துவிடும் என்றும் ராஷ்டிரிய ஜனதா தள நிர்வாகிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். जेडीयू तो बड़े भाई की भूमिका में रहती थी. जेडीयू के नेता कहते थे हम बड़े भाई हैं, तो बीजेपी ने जेडीयू को बराबरी पर लाया और जेडीयू का टिकट भी जो श्री तेजस्वी यादव जी कहते रहे हैं वहाँ से ही बीजेपी ही बांटेगी. तो जेडीयू अब रही का जेडीयू तो विलय बीजेपी में हो जाएगा. जेडीयू समाप्त है. आदरणीय नीतीश कुमार जी तो இந்நிலையில் இந்தியா கூட்டணியின் தொகுதி பங்கீடு குறித்த அறிவிப்பு இன்று அல்லது நாளை வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி சென்றுள்ள தேஜஸ்வி யாதவ் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து பேசிய பிறகு அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.